ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும். மழை பொழிவு இல்லாத காரணத்தால் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக குறைந்துள்ள நிலையில் திருச்சி மாநகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டில் சராசரியாக 342 மில்லிமீட்டர் பெய்திருக்க வேண்டிய நிலையில் 192 மில்லிமீட்டரே மழை பதிவாகியுள்ளது. அதாவது திருச்சி மாவட்டத்தில் 44 விழுக்காடு மட்டுமே வடகிழக்கு பருவமழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தரவுகள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை காட்டிலும் நடப்பாண்டில் கணிசமாக குறைந்துள்ளது. 3.49 மீட்டரில் இருந்த நீர்மட்டம் போதிய மழை பொழிவு இல்லாத காரணத்தால் 5.41 மீட்டர் ஆழத்திற்கு சென்றுள்ளதாக தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். திருச்சி மட்டுமின்றி புதுக்கோட்டை, அரியலூர், கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் இதே நிலை நீடிக்கிறது. ஏற்கனவே போதிய மழை இல்லாததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்து சம்பா, தாளடி நெல் சாகுபடி விவசாயிகள் பாதிப்பை சந்தித்துள்ள நிலையில் நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருவதால் கோடை காலத்தில் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என திருச்சி மாநகராட்சி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். திருச்சி, காவிரி கொள்ளிடம் ஆறுகளில் இருந்து திருச்சி மாநகராட்சி மக்களின் தேவைக்காக தினசரி 136 MLT குடிநீரும், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 75 MLT தண்ணீரும், இதர நிறுவனங்களின் தேவைக்காக சுமார் 50 MLT தண்ணீரும் எடுக்கப்படுகிறது. மழை பொழிவு இல்லாததால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ள போதிலும் வரும் கோடை காலத்தில் திருச்சி மாநகராட்சி மக்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ற முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய முடியும் என்ற நிலை இருப்பதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். திருச்சி மாநகராட்சியின் நிலை இது என்றால் காவிரி கொள்ளிடம் ஆறுகளை குடிநீர் தேவைக்காக நம்பியுள்ள சிவகங்கை, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் மக்களும் குடிநீர் தட்டுப்பாட்டை சந்திக்கக்கூடும் என கூறப்படுகிறது. மக்களின் இன்னல்களை போக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் லெனின். ஐடி நிறுவனத்தில் வேலை வேண்டுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஆகியவற்றில் 100% வேலைவாய்ப்புடன் பயிற்சி. திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யவும்.